அழகிய கிராமத்தில் குட்டி குடிசை வீடு இருந்தது. அங்கே ஏழை பெண் மற்றும் அவங்க பையனான ஜாக் வாழ்ந்து வந்தாங்க. இருவரும் வறுமையில் வாழ்ந்து வந்தாங்க. குளிர்காலத்துக்கு பிறகு அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு நாள் காலையில் ஜாக்கின் அம்மா உயிர் பிழைக்க வேறு வழி இல்லாமல் தங்களோட பாசமாக வளர்த்த பசுவை விற்க முடிவு செஞ்சாங்க. குட்டி பையனான ஜாக் கிட்ட இந்த பசுவை சந்தையில் விற்கும்படி சொன்னாங்க. ஆனால் போகிற வழியில் ஜாக் ஒரு கடைக்காரரை பார்த்தான். அவரிடம் பசுவை கொடுத்துட்டு அவரிடம் இருந்த மேஜிக் பீன்ஸை வாங்கிக்கிட்டான். மேஜிக் பீன்ஸ்னு சொன்னதுனால ஜாக் ஆர்வத்தில் பசுவை விற்றுட்டான். வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் மேஜிக் பீன்ஸை கொடுத்தான். அம்மா மிகவும் கோபப்பட்டு சோகமடைஞ்சாங்க. ஜாக் தன்னோட தவறை நினச்சி கவலைப்பட்டான். பிறகு மேஜிக் பீன்ஸ் நட முடிவு செஞ்சான். ஏதாவது அதிசயம் நடக்கும்னு நம்பினான். விடியற் காலையில் மேஜிக் பீன்ஸ் செடியை பார்க்க கார்டனுக்கு வந்தான். பீன்ஸ் செடி ஒரே நைட்டில் ஒரு பெரிய பீன்ஸ் ஸ்டாக்கா வளர்ந்ததை பார்த்து ஆச்சரியத்தில் நின்னான். அம்மாவும் அவங்க வீட்டுக்கு மேலே பீன்ஸ் ஸ்டாக் உயர்ந்து நிற்பதை பார்த்து பயந்து நின்னாங்க. ஆனாலும் ஜாக் மேலே என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமாக இருந்தான். பயம் இல்லாமல் ஜாக் மேலே ஏறிக்கிட்டே போனான். நீண்ட உயரத்துக்கு அப்புறம் மேகங்களுக்கு நடுவே ஒரு அற்புதமான அழகான கேஸ்டலை பார்த்தான். ஜாக் கேஸ்டலை நோக்கி செல்லும்போது ஒரு ஃபேரி முன்னாடி வந்து அந்த கேஸ்டலில் ஒற்றை கண்ணுடைய ராட்சசர்கள் இருக்காங்கன்னு இந்த கேஸ்டலை ஒரு சரியான வாரிசால் மீட்கப்படணும்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் இந்த கேஸ்டல் ஜாக் ஃபேமிலிக்கு சொந்தமாக இருந்தது. தைரியத்தை வளர்த்து கொண்டு கோட்டையின் உள்ளே போனான். உள்ளே போனதும் ஜாக் ஒற்றை கண்ணுடைய ஒரு பயங்கரமான ராட்சசியை பார்த்தான். பிறகு ஜாக்க வேலைக்காரனா வைக்க முடிவு செஞ்சது. மனித சதையை சாப்பிடும் தன் கணவனிடம் மாட்டிக்காம இருக்கணும்னு எச்சரித்தது. அன்று மாலை ராட்சசன் ஒரு கோழிக்கு தங்க முட்டையிட உத்தரவு கொடுத்தது. நம்ம எடுக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த கோழினும் அதை எடுக்க முடிவு செஞ்சான். ராட்சசன் தூங்குற டைம்ல ஜாக் அந்த தங்க முட்டையிடும் கோழியை எடுத்துட்டு வீட்டுக்கு சென்றான். ஜாக்கின் அம்மா மிகவும் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கோழி சீக்கிரம் ஒரு தங்க முட்டை இடும்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ராட்சசன் எழறதுக்குள்ள மீண்டும் கேஸ்டலுக்கு வந்து சேர்ந்தான். தனது ஃபேமிலியில திருடப்பட்ட அனைத்தையும் திரும்ப பெறணும்னு தீர்மானித்த ஜாக் கோட்டைக்கு திரும்பினான். பொழுது அவன் ஒரு பேசும் வீணைய பார்த்தான். இதுவும் நாம எடுக்க வேண்டிய பொக்கிஷத்தில் ஒன்றுன்னு அதை எடுக்கணும்னு முடிவு செஞ்சான். ஜாக் வீணையை எடுத்து தப்பி ஓடும்போது அது கத்தி ராட்சசனை எழுப்பியது. ராட்சசன் ஜாக்க பிடிக்க தனது கையை நீட்டியது. ஜாக் வேகமாக மேஜிக் பீன்ஸ் செடி கீழே இறங்கி தனது முழு பலத்துடன் செடியை ஈட்டியால் வெட்டினான். ராட்சசன் அதனால வானத்தில் இருந்து விழுந்து தரையில மோதி இறந்து போனது. பிறகு ஃபேரி ஜாக் மற்றும் ஜாக்கின் அம்மாவையும் கோட்டைக்கு அழைத்து சென்றாங்க. ஜாக் தனது அப்பா கோட்டையை மீட்டுட்டோம்னு சந்தோஷத்தில் இருந்தான். ஃபேரி ஜாக்கின் தைரியத்தையும் விவேகத்தையும் பாராட்டியது. ஜாக்கும் ஜாக்கின் அம்மாவும் தங்களது வறுமையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.